லைன் டெஸ்டர். இந்த லைன் டெஸ்டரை வந்து நம்ம லைனில் வச்சு செக் பண்ணும்போது லைட் எரியும், நியூட்ரல் வச்சு எரியும் போது எரியாது. லைன் டெஸ்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்ப்போம் பண்ண போகிறோம். இப்போ இது ஓப்பன் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துகிட்டு போகிறேன். உள்ளே ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ப்ரிங் இருக்குது. இந்த ஸ்ப்ரிங்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஒரு நியான் பல்பும் பல்ப் இதை எடுத்தாச்சு. உள்ளே ஒரு ரெசிஸ்டர் இருக்குது. அது பார்த்திங்கன்னா இந்த பின்னில் வந்து டச் ஆகிருக்கும், பல்போட ஒரு பின்னில். இந்த ரெசிஸ்டர் வந்து நார்மல் ரெசிஸ்டர் இல்லை. ஏன் இந்த ரெசிஸ்டர் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, இது வந்து 0.1% அக்யூரசி இருக்கும். அது இல்லாமல் இந்த ரெசிஸ்டரோடைய பேர் என்னென்னா மெட்டல் எலக்ட்ரோட் லீட் ப்ளஸ் ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறது, MELF அப்படின்னு சொல்கிறது. இது பார்த்திங்கன்னா இந்த சைடும் பார்த்திங்கன்னா மெட்டல் கேப் இருக்கும். இப்போ ஓம் என்ன நமக்கு செக் பண்ணலாம். ஓமில் வச்சுட்டேன். இந்த 20 ஓமில் வச்சுட்டு நான் இதை போய் செக் பண்ணுறேன். செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன ஓம் வருது, 1 மெக். நியான் பல்போடைய இனிஷியல் க்ளோ வோல்டேஜ் பார்த்திங்கன்னா 10 to 20 வோல்ட். சரியா, இந்த நியான் பல்பு. அதே மாதிரி இதோட வந்து ஏன் ரெசிஸ்டர் யூஸ் பண்ணணும் அப்படின்றது பார்த்திங்கன்னா, இந்த ரெசிஸ்டர் யூஸ் பண்ணால் தான் இந்த நியான் பல்பு போகாமல் இருக்கும். அதுக்கு தான் இந்த ரெசிஸ்டர் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இதோட ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் பார்த்திங்கன்னா 95 to 110 வோல்ட்டில் தான் இது க்ளோ ஆகும். கரண்ட் லிமிட்டிங்காக இதை யூஸ் பண்ணுறாங்க இந்த ரெசிஸ்டர்.